ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கீழ்ப்படிந்து நடப்போம். யாத்ராகமம் 24:7 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். கீழ்ப்படிந்து நடப்போம் என்பதே இஸ்ரவேலரின் தீர்மானமாய் இருந்தது. மோசே உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தபோது, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று ஜனங்கள் எல்லோரும் ஒருமனமாய் தீர்மானம் செய்தார்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார். வேதம் சொல்கிறது, உபாகமம் 28:14, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பரலோகத்தில் உள்ள அத்தனை தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அதை எதிர்த்து அவர்கள் கேள்வி கேட்பதோ வியாக்கியானம் செய்வதோ இல்லை. 100% கீழ்ப்படிவதனால் 100% தேவ சித்தத்தின்படி நடக்கிறார்கள். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கிறது போலவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படியவும் வேண்டும். பூமியை பாருங்கள், இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறது. மட்டுமல்ல, அசுத்த ஆவிகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. நீ பேசாமல் அவனை விட்டு போ என்று கர்த்தர் பிசாசை அதட்டிய போது, கப்பர்நகும் ஜெபாலயத்தில் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதன் விடுதலை அடைந்தான். மார்க்கு 1:25-26 சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் மனிதனோ கர்த்தருக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. விலக்கப்பட்ட கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தும் ஏவாளும் ஆதாமும் அதை புசித்து பாவம் செய்தார்கள். நினிவேவுக்கு போகும்படி கர்த்தர் யோனாவிடம் சொன்னபோது யோனா கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு போகும் கப்பலில் ஏறினார். கீழ்ப்படியாமையினால்தான் பாவமும் சாபமும் வருகின்றன. நோய்களும் வியாதிகளும் மரணங்களும் நேரிடுகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய நினைக்கிறவர்கள் வேத வசனத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்களும் கிருபைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:32. பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் தந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருக்கவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:19. கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் நாசரேத்து ஊரிலே தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். லூக்கா 2:51. மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முற்று முடிய கீழ்ப்படிந்தார். வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 2:8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவப்பிள்ளைகளே, கீழ்ப்படியும் போது மேல்படிக்கு உயர்த்தப்படுவீர்கள். உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு எபிரேயர் 5:8 முடிய,
அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி நாமும் தரிக்கப்பட்டார். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்ரா 9 மற்றும் 10 அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.